என்னோடு கூட திட்டமாய் பேசின ஒரு வார்த்தை. ஹalleluya. அவர் இந்த வருகிற வருடத்திலே கர்த்தரிடத்திலே நான் சில காரியங்களை கேட்டு ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது, அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், ஆவியானவர் ஒரு 2 வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் தேவன் தெள்ளும் தெளிவா என்னோடு கூட பேசிக் கொண்டிருந்தார் இந்த நாளிலே. அதிலிருந்து ஒரு சில காரியங்கள நம்ம தியானிக்கிறது நமக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வார்த்தைகளை ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. கர்த்தர் என்னோடு கூட பேசின அந்த வார்த்தை, புது சிருஷ்டியே காரியமா இருக்குதுன்னு சொல்லி ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டார். ஹalleluya. அநேக காரியங்களை குறித்து நாம யோசிக்கிறோம், கவலைப்படுகிறோம், கலங்குகிறோம். இந்த உலகத்திலே நமக்கு தேவைகள் உண்டு. நமக்கு அநேக ஜெப குறிப்புகள் உண்டு. அநேக காரியங்கள் உண்டு. குடும்பத்திலும், தேசத்திலும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நமக்கு நிறைவேற வேண்டிய வாக்குத்தத்தங்கள் உண்டு. இப்படி அநேக காரியங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த புதிய வருடத்திலே கர்த்தாவே நீர் வெளிப்படுத்துகிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்துல கேட்ட பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம், புது சிருஷ்டியே காரியம், வேற எதுவும் கிடையாது. ஆல் தட் மேட்டர்ஸ் இஸ் த நியூ கிரியேஷன் அப்படின்னு சொல்லிதான் ஆவியானவர் பேசினார். ஹalleluya. இந்த ஆங்கிலத்துல ரொம்ப அழகா கொடுக்கப்பட்டிருக்கு. வாட் கவுண்ட்ஸ் இஸ் வெதர் வி ஹேவ் பீன் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு எ நியூ கிரியேஷன். இறுதியிலே கர்த்தர் நம்மிடமாய் பார்க்கிற ஒரு காரியம் என்ன? ஒரு வருடமா இருக்கட்டும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பயணங்களா இருக்கட்டும், அதுல கர்த்தர் அதிகமாய் நோக்கமாய் இருக்கிற ஒரு காரியம், எந்த அளவிற்கு நாம் அந்த புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம புது சிருஷ்டியாய் நம்ம அந்த புது சிருஷ்டிப்புக்கு நேராக கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொள்ளுவதற்கு நேராக நம்ம நடக்கிறோம்னு சொல்லி அந்த காரியத்தை தான் ஆவியானவர் நம்மிடத்திலே அதிகமாய் அவர் எதிர்பார்க்கிறதா இருக்கிறது. ஹalleluya. இந்த நாளிலும் கூட இந்த புது சிருஷ்டியே காரியம் என்ற அந்த வார்த்தையை கொண்டு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுப்போம். 2 புத்தகங்களிலிருந்து எபேசியர், கலாத்தியர் இந்த 2 புத்தகங்களிலிருந்து இந்த நாள்ல அநேகமாய் இந்த இந்த வார்த்தை நேரம் எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த 2 புத்தகங்களோட ஒரு சம்மரி மாதிரி தான் இந்த நாள்ல நம்மளுடைய தியான நேரம் இருக்க போகிறது. ஹalleluya. இந்த நாள்ல நான் அந்த பிபிடி ரெடி பண்ணல. ஆனாலும் கர்த்தர் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்வார். ஹalleluya. ஒரு நிமிடம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா. ஹalleluya. ரேமா ஷபரஹத நஷகேதரேமி. நிமிரே ஷெஹதரேம் மனஹதரபு. ஹalleluya. ரேஹே ஷமரஹதரபு. ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. கலாத்தியர் புத்தகத்திலே நம்ம பார்க்கிற இந்த காரியம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம் என்ற வார்த்தைய ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த புதிய வருடத்திலே எவ்வளவாய் நம்ம தேவனுடைய அந்த சாயலை தரித்துக் கொள்ளுகிறதற்கு நேராக நம்ம நடக்க போகிறோம். எந்த அளவிற்கு நம்ம விட்டு கொடுக்க போகிறோம். எந்த அளவிற்கு நம்மை நாமே வெறுமையாக்கி அவர் நம்மை ஆட்கொள்ள ஒப்பு கொடுக்க போகிறோம். அது நம்முடைய சிந்தையா இருக்கட்டும், நம்முடைய இருதயமா இருக்கட்டும், நம்ம நடக்கைகளா இருக்கட்டும், குணங்களா இருக்கட்டும், பழக்க வழக்கங்களா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் எந்த அளவிற்கு நம்முடைய ஊழியமானாலும் சரி, எல்லா காரியங்களிலும் ஏ டு இசட்ன்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது நம்மளுடைய ஒரு நாளிலே நம்ம கண் விழிப்பது முதல் நம்ம உறங்குகிற நேரம் வரை நம்முடைய ஆவி, ஆத்தும, சரீரத்திலே எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் சாயலை நம்ம தரித்துக் கொள்வதற்கு நம்ம பிரயாசப்பட போகிறோம். அதற்கான பிரயாசம் அதிகரிக்க வேண்டும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதிகரிக்க வேண்டும். அந்த தேவனுடைய சாயலை தரித்துக் கொள்ளுதல் அதிகரிக்க வேண்டும். அதுதான் இந்த வருடத்திலே ஆவியானவர் நம்மிடத்திலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. அடுத்து ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஒரு சில காரியங்களை நம்ம தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். பவுல் சொல்லுகிற ஒரு காரியம் இந்த கலாத்தியர் புத்தகத்துல இப்படியா நம்ம பார்க்கும்பொழுது அவர் என்ன சொல்றாரு, நான் புறஜாதிகளிடத்திலே சுவிசேஷமாய் தேவனுடைய குமாரனை அறிவிக்கணும்னு சொல்லி கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்ற அந்த ஒரு வெளிப்பாடு எனக்கு கிடைத்த உடனே நான் என்ன பண்ணேன், அவரை எனக்குள்ளே அவர் வெளிப்படுத்த பிரியமா இருந்த பொழுது உடனே அவர் என்ன பண்ணாராம், மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அவர் யோசனை பண்ணலையாம். என்ன செய்தாராம், மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அவர் யோசனை செய்யாம உடனே அவர் செய்த காரியம்,
எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமல் அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்குவுக்கு திரும்பி வந்தேன்னு சொல்லி அவர் ஊழியங்களை எப்படி நான் செய்ய தொடங்கினேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த பவுலோட அந்த மாற்றம் இருக்கு இல்லையா, அந்த சவுலா இருந்து பவுலாய் மாறுகிற ஒரு காரியம், அந்த காரியத்தை படிக்கும் பொழுதெல்லாம் எப்பொழுதுமே எனக்கு ஆச்சரியமா இருக்கிற ஒரு காரியம், ஒரு மனிதன் வந்து அந்த தமஸ்குவின் வழியாய் பிரயாணப்பட்டு வருகிறான். வருகிற பொழுது அவன் வருகிற அவனுடைய மூர்க்கமும் கோபமும் குணமும் இருக்கிற அந்த அத பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மூர்க்கமான ஒரு மனிதன் எப்படி வர்றான், போய் அங்க இருக்கிற கிறிஸ்தவர்களை கட்டி இழுத்து அவங்கள எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ நான் அதை கொடுமைப்படுத்தணும்னு சொல்லி பர்மிஷன் லெட்டரோட ஒரு மனிதன் தமஸ்குவிலே பயணப்பட்டு வரான். ஆனால் அந்த தமஸ்குவை தாண்டுகிறதற்கு முன்பதாக, அந்த வனாந்திரத்தை தாண்டதற்கு முன்பதாகவே அந்த மனிதனுக்குள்ள நடக்கிற ஒரு காரியம், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு சொல்லி அதே வாய் என்ன பண்ணும், தொறந்து அதே நாவு தான், எந்த நாவு நான் அந்த தேசத்துக்குள்ள இருக்கிற அந்த தமஸ்குல இருக்கிற கிறிஸ்தவர்களை பிடித்து நான் எனக்கு இஷ்டமானவைகளை அவர்களுக்கு செய்ய வேணும்னு சொல்லி பெர்மிஷன் லெட்டரை வாங்கிட்டு வர அதே மனுஷன் தான், அதே நாவுகள் தான் அந்த பயணத்துக்குள்ள அந்த வனாந்திரத்துக்குள்ள அந்த ஒரே ஒரு என்கவுண்டர் தான், ஏசப்பா அவனோடு பேசுகிற ஒரே ஒரு என்கவுண்டர்ல அவன் என்ன செய்றான், இம்மீடியட்டா அவன் கேட்கிற காரியம், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். கிட்டத்தட்ட 20 வருஷம், 40 வருஷம், 30 வருஷம்னு ஆண்டவருக்குள்ள வாழுகிற நம்ம கூட அவர்கிட்ட ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு சொல்லி நம்ம எத்தனை முறை கேட்டிருப்போம்னு தெரியல. எத்தனை காரியங்கள கேட்டிருப்போம்னு தெரியல. ஆனா தி வெரி ஃபர்ஸ்ட் டைம் ய ப எ பவுல் கிட்ட அப்பதான் இயேசு கிறிஸ்து பேசுறாரு. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான்னு சொல்லி முதல் முறையாய் தேவன் வந்து பவுலிடத்திலே தன்னை அறிமுகம் செய்து கொள்ளுகிறார். இம்மீடியட்லி நெக்ஸ்ட் உடனே நான் என்ன கேட்டிருக்கலாம் அவரு, எதுக்கு என்ன வந்து நீங்க வந்து இப்ப என்கிட்ட வந்து பேசுறீங்க? எதுக்கு உங்கள என்கிட்ட வெளிப்படுத்துறீங்க? என்ன என்ன காரியம்? உங்கள தான் எனக்கு பிடிக்காது. இப்படி எதையுமே பேசாம இம்மீடியட்டா அந்த மனுஷனுடைய வாயில இருந்து எப்படி அந்த வார்த்தை வருதுன்னு தெரியல. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். எப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்களேன். அந்த இடத்துல அந்த வெரி ஃபர்ஸ்ட் என்கவுண்டர்ல என்ன நடக்குது? அந்த மாற்றங்கள் பவுலுக்குள்ளே நடக்க தொடங்குறத நம்மால பார்க்க முடியுது. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? "நீ தமஸ்குக்கு போ. நீ செய்ய வேண்டியது அங்க என்ன பண்ணப்படும் உனக்கு சொல்லப்படும்." அவ்வளவுதான். அவ்வளவுதான் கான்வர்சேஷன். அங்க போனதுக்கு அப்புறம் இன்னும் அதிகமான ஆச்சரியமான காரியங்கள். அடுத்து அந்த அ அனனியா அவர சந்திக்கும் பொழுதும் சரி, அவர் தலைமையில கை வைத்து இதெல்லாம் நான் ஷார்ட்டா சொல்றேன். ஏன்னா நமக்கு எல்லாம் தெரிந்த காரியங்கள் இதெல்லாம். அனனியா அவர் மேல அவரை சந்திக்கும் போதும் சரி, அவர் தலையின் மேல கையை வைக்கும் போதும், கண்கள்ல இருந்து செதில்கள் கீழே விழும்பொழுதும், ரட்சிக்கப்படும் பொழுதும், உடனே நம்ம என்ன நினைப்போம்? ப சவுல் என்னுடைய என்னுடைய மாம்ச சிந்தையிலிருந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். மற்றவர்கள் எப்படி நீங்க சிந்திப்பீங்கன்னு தெரியல. பட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் இயேசு கிறிஸ்து அவர சந்திக்கிறாரு. அப்பதான் வந்து அவர் வந்து என்ன பண்றாரு? ஆ ப குருடா மாறி போய் கண் பார்வை அடையறாரு. அடைந்ததுக்கு அப்புறம் உடனே வந்து இயேசு கிறிஸ்து தான் தேவன்னு சொல்லி ரியலைஸ் பண்றதுக்காச்சும் என்ன பண்ணணும்? கொஞ்சம் டைம் வேணும் இல்லையா? என்ன நடந்துச்சு? நான் இங்க என்ன காரியமா வந்தேன்? வழியில ஒருத்தர் சந்தித்தாரே! அதற்கு பிற்பாடு என்ன நடந்ததுன்னு சொல்லி ரியலைஸ் பண்றதுக்காவது கொஞ்சம் நேரம் வேணும். ஆனா, அந்த இடத்துல நடக்கிற காரியத்த பாருங்க. உடனே, உடனே இம்மீடியட்டா அந்த இடத்துல போட்டிருக்கோம். ஞானஸ்நானம் பெற்று உடனே அந்த மனுஷன் என்ன பண்ணுவாரு? பிரசங்கிக்க தொடங்கிருவாரு. ஹalleluya! உடனே வந்து அந்த மனுஷன் வந்து ஞானஸ்தானத்தை பெற்று, அவன் தேவாலயத்திலே பிரசங்கிக்க தொடங்கினான்னு சொல்லி, அப்போஸ்தலர் புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறத நம்மால பார்க்க முடியும். வாட் அ கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் திஸ்? எப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது? ஒரு மனிதன் வந்து மூர்க்கத்தோடு வருகிறான். இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறான். அபிஷேகத்தை பெறான். ஞானஸ்தானம் பெறுகிறான். பிரசங்கிக்க தொடங்கிறான். எவ்ளோ ஃபாஸ்ட்டா அந்த காரியங்கள் நடக்கிறத என்ன பண்ண முடியுது? நம்மால பார்க்க முடியுது. சவுல் என்கிற மனிதன் யார்? உங்களைப் போல, என்னப் போல மாம்சத்தோடும், இரத்தத்தோடும் இருக்கிற ஒரு மனுஷன் தான். அவனுக்கு எங்கேருந்து இப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் பவர் வந்தது? எப்படி ஒரு இவ்ளோ ஃபாஸ்ட்டா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்? நம்ம வந்து தேவனுடைய வார்த்தைகள பேசுவதற்கோ, இல்ல மற்றவர்களிடத்திலே சொல்லுவதற்கோ, நம்ம எடுத்துக்கொண்ட காலங்கள் தான் எத்தன?
எவ்வளவு காலங்கள் அந்த கிறிஸ்துவின் சாயலை நம்ம தரித்துக் கொள்வதற்கு நம்ம போராடி கொண்டே இருக்கிறோம். அவருடைய ராஜ்யத்தின் வேலையை செய்வதற்கு எத்தனை சந்தேகங்கள் நமக்குள்ள, இதை என்னால செய்ய முடியுமா, இதை என்னால பண்ண முடியுமான்னு சொல்லி எத்தனை காரியங்களை நம்ம சிந்தைக்குள்ள வைத்து நம்ம போராடி கொண்டிருக்கோம். நேற்று தினத்துல கூட கிளாடி சிஸ்டர் கூட சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, ஒரு காரியத்தை கத்து நம்மத்துல சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய சுயத்தை நம்பி இதை செய்ய முடியுமா செய்ய முடியாதான்னு சொல்லி நம்ம ஆலோசனை பண்ணக்கூடாது. இந்த சவுல் என்கிற மனிதன் எப்படிங்க உடனே பிரசங்கிக்க தொடங்க முடியும்? அவன் அந்த மட்டும் என்ன பண்ணிட்டு இருந்தான்? இயேசு கிறிஸ்துவை வெறுத்த ஒரு மனிதன் அவன். ஹalleluya. ஆனா அந்த மனுஷன் உடனே எழுந்து பிரசங்கிக்க தொடங்குறான். அதுதான் பவுல் இந்த இடத்துல அந்த காரியத்தை குறித்த கலாத்தியர் 2ல பேசுறாரு. தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்திலே சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமா இருந்தபோது, உடனே நான் மாம்சத்தோட ரத்தத்தோட என்ன பண்ணல, நான் யோசனை பண்ணவே இல்ல. யோசனை பண்ணாம உடனே அந்த சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தாராம். ஒப்பு கொடுத்தப்ப என்ன நடந்தது? அதே கலாத்தியர் 2ல 23வது வசனத்திலே போடப்பட்டிருக்கு. முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டு என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹalleluya, ஹalleluya. ஒரு மனுஷன் முன்ன எப்படி இருந்தான்? நம்மை துன்பப்படுத்தின அவன், இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்காக நன்மை துன்பப்படுத்தின அந்த மனுஷனே இப்ப என்ன பண்றானா, நம்மள அழிக்க தேடின அந்த மனுஷன் தான் எழும்பி பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டு என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஒரு மனிதன் தேவன் தன் மீது வைத்திருக்கிற சித்தத்திற்கு நேராக மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாம தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு காரியம் நடக்கிறது. என்ன நடக்குது? என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம் அந்த இடத்துல நடக்குது. ஹalleluya. இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்திலே செய்யன்னு சொல்லி கொடுக்கிற காரியங்களை, இல்ல ஒரு டிரான்ஸ்பர்மேஷனுக்கு நேராக, அடுத்தடுத்த ஆவிக்குரிய தலங்களுக்கு நேராக என் மகன் நகர்ந்து போகணும், என் மகன் நகர்ந்து போகணும், அடுத்தடுத்த காரியத்துக்கு நேராக நகர்ந்து போகணும்னு சொல்லி தேவன் ஒரு காரியத்தை நம்மிடத்திலே பேசும்பொழுது நம்ம உடனே என்ன பண்றோம்? எனக்கு அறிவில்லையே, எனக்கு புத்தி இல்லையே, எனக்கு ஞானம் இல்லையே, என்னால பேச முடியாது, என்னால ஜெபிக்க முடியாதுன்னு சொல்லி மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நம்ம செயல்பட தொடங்கும் பொழுது என்ன நடக்குது? தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த முடியாதபடிக்கு நம்ம அதுக்கு தடையா மாறிடும். ஹalleluya. சவுல் என்கிற மனிதன் அதுவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரையும் துன்பப்படுத்தி கொண்டிருந்தவன் ஒன்னே ஒண்ணுதான் செய்றான். வாட் இஸ் த டெக்னிக் தேர்? அந்த இடத்துல அதை நான் எப்படி பார்க்கணும், அங்க ஒளிஞ்சிட்டு இருக்க ஒரே ஒரு ஒரு சீக்ரெட், ஒரு ரகசியம் சொல்லலாம். டெக்னிக் சொல்ல முடியாது. ஒரே ஒரு ரகசியம் என்ன? எப்படி உடனே ஒருவன் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறவனாய் மாற முடியுது? ஒண்ணுமே இல்ல. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணுவதற்கு இடம் கொடுக்காமல் தேவனுக்கு இடம் கொடுத்தபடினாலே அவன் மூலமாய் தேவன் மகிமைப்பட தொடங்கினார். ஹalleluya. இந்த புதிய வருடத்திலே ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கைக்கு நேராக, அந்த புது சிருஷ்டிக்கு நேராக நடக்கணும்னு நம்ம நினைக்கிற நம்ம எல்லாருக்குமே வாஞ்சை உண்டு. யாருக்குதான் வாஞ்சை இல்ல? கர்த்தர் நம்மளை பயன்படுத்தணும், கர்த்தர் நம்ம மூலமா மகிமைப்படணும், நம்ம அநேகருக்கு பிரயோஜனமா மாறணும். ஒருத்தருக்காக அந்த வாஞ்சை இல்லாம இருக்க முடியுமா? இல்லம்மா, எனக்கு அதெல்லாம் எந்த வாஞ்சையும் இல்லம்மா, எனக்கு 4 ஜெப குறிப்பு தான், அதுக்கு மாத்திரம் கர்த்தர் பதில் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு சகோதரி இருக்கவே முடியாது. அப்படி இருந்தா கர்த்தர் நம்மள என்ன பண்ணிருக்க மாட்டாரு? இந்த பிளாட்ஃபார்முக்கு நேராக அழைத்து வந்திருக்க மாட்டாரு. இந்த இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறாருன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்மள எக்யூப் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாரு? நம்மள ஆண்டவர் வந்து அதிகமாய் பண்படுத்திக் கொண்டே வருகிறார். அந்த வளர்ச்சிக்கு நேராக நடத்தி கொண்டே இருக்கிறார். ஏன் இந்த 2024ல கடைசியில சாட்சி சொன்னப்போ எத்தனை சிஸ்டர் சொன்னாங்கல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்த்தேன். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர தொடங்கினேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஜெபிக்க தொடங்கினேன். நான் முன்னாடி அடிக்கடியா சோர்ந்து போயிடுவேன். இப்ப அப்படி இல்ல. கர்த்தர் என்ன பலப்படுத்திருக்கான்னு சொல்லி அநேக பேர் சாட்சி சொன்னாங்களே. இந்த இடம் அப்படியாய் கர்த்தராலே பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லி அநேகர் சாட்சி சொன்னாங்களே. அப்ப அப்படியாய் தேவன் ஒரு இடத்திலே நம்மை வைத்திருக்கிறார். ஆனால் இந்த இடத்தோடு என்ன பண்ணல, இங்க வந்து ஜெபிக்கிறதோ, இல்ல இங்க வந்து பலன் அடைந்து போகிறதோ, அதோட நம்மளோட நம்மளோட அழைப்பு முடிஞ்சிருச்சா? நம்மளோட பர்ப்பஸ் முடிஞ்சிருச்சா? இல்ல. அதுக்கப்புறம் அவருடைய ராஜ்யத்தின் வேலை அநேகமாய் கிடக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தப்ப, இது ஒரு இப்படிதான், இது பாயிண்ட் பாயிண்டா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே. இதை எப்படி ஆண்டவரே நான் கன்வே பண்றது?
புதிய சிருஷ்டியாய் நீங்கள் மாறணும், நம்ம மாறணும்ன்றத எப்படி கன்வே பண்றதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிதான் நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனாலும் இந்த நேரத்துல ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நான் யோசிக்காத காரியங்களும் ஆவியானவர் இந்த நேரத்துல பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹalleluya. இந்த வருடத்திலே கர்த்தர் அநேகரை சந்திக்க போகிறார். சில வாசல்களை, ஊழிய வாசல்களை உங்களுக்கு திறக்க போகிறார். புது காரியங்களை செய்யும்படியா கர்த்தர் உங்களை சில சில இடங்களுக்கு அனுப்பும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இந்த நாள்ல இடைப்படுகிற காரியம் தயவு கூர்ந்து மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் சிந்தித்து நான் வரமாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன், என்னால முடியாதுன்னு சொல்லி உங்களுக்கு நேராக வருகிற எந்த ஊழிய அழைப்பிற்கும் பதில் கொடுத்துறாதீங்க. எந்த இடத்திற்கும் அதை ஆன்சரா சொல்லிடாதீங்க. ஒரு சின்ன ஜெபத்தை செய்யறதுக்கு உங்களை கூப்பிடுறாங்களா, அந்த இடத்துல ஐயோ இதை செய்ய முடியுமா, செய்ய முடியாதா, எனக்கு தெரியாதே, நான் படிக்கல, இதெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க. மாம்சத்தோட ரத்தத்தோடு சிந்திக்கவே சிந்திக்காதீங்க. ஹalleluya. ஆவியானவர் என்னை பயன்படுத்துவார், ஆவியானவர் செய்து முடிப்பார்னு சொல்லி நம்ம செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அவருடைய சமூகத்திலே மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாதபடிக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம் மூலமா இந்த வருடத்திலே மகிமைப்படுவார். ஹalleluya. ஹalleluya. அந்த உலகத்தின் தேவைகள் உண்டு, காரியங்கள் உண்டு, வீட்டிலே நிறைவேற வேண்டிய விண்ணப்பங்கள் உண்டு, எத்தனையோ காரியங்கள் உண்டு. அது எல்லாவற்றையும் தாண்டி பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் நம் மூலமாய் மகிமைப்பட அவர் காத்திருக்கிறார். ஹalleluya. நம்ம எழும்பி பிரகாசிக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். ஹalleluya. ஹalleluya. ரேமா ஷக்கலதர மஹதரபா லேஹதென்ன மஹதரபா. நம்ம படிக்காதவங்களா இருக்கலாம், பலவீன பாண்டமா இருக்கலாம். ஹalleluya. ஒரு காரியத்தை செய்ய முடியாதவங்களா இருக்கலாம். டெய்லி நம்ம அதிகமான வேலை, குடும்பத்துல இருக்கிற வேலை, உலகத்தின் வேலைனால லோடடானப்பட்டவர்கள் லோடாய் கிடக்கலாம். ஆனா அதற்கு எல்லாத்துக்கும் நடுவிலும் கர்த்தர் உங்களை ஒரு காரியத்தை செய்யும்படியா இந்த வேலையை செய்யுமா, உங்களை நோக்கி ஒரு வேலை வருதுனா, ராஜ்யத்தினுடைய ஒரு வேலை வருதுனா, ஹalleluya, தயவு கூர்ந்து மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் சிந்தித்து அதை நிராகரித்து விடாதீங்க. கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கான பாத்திரங்களுக்காக தேவன் காத்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. சவுல் என்கிற மனிதன் ஒரே ஒரு என்கவுண்டர் தான். ஹalleluya. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் சிந்திக்காமல் அவன் ஒப்பு கொடுத்த பொழுது அவன் மூலமாய் ஹalleluya தேவன் மகிமைப்பட தொடங்கினார். ரீமா ஷக்கலதரபா. ஹalleluya. இன்னும் சில காரியங்களை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் தேவன் நம்மை அழைத்த பொழுது, நம்ம புது சிருஷ்டியாய் மாறும்படியாய் அழைத்த பொழுது, நம்ம ஞானஸ்நானம் பெற்று பழைய மனுஷனை ஒழித்து விட்டு நம்ம புதிய மனுஷனை தரித்து கொண்ட பொழுது அநேக பழைய காரியங்களை நம்ம இடித்து போட்டோம் இல்லையா? இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வேணாம்னு சொல்லி நிறைய காரியங்களை நம்ம விட்டு வந்திருப்போம், நிறைய காரியங்களை நம்ம விட்டுருப்போம். ஆனா அதை எதையாவது மீண்டும் நம்ம கட்டி கொண்டிருக்கிறோமா? அது எதையுமே நம்ம மறுபடியும் கட்டாதபடிக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஹalleluya. எந்த இடத்திலும் தேவனை விட்டு கொடுக்காதபடிக்கு, சின்ன காரியமோ பெரிய காரியமோ எதுவா இருக்கட்டும், ஹalleluya, புதிய மனுஷனை தரித்து கொண்ட நம்ம இடித்து போட்டவைகள் எதையும் கட்டாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். ஹalleluya. ஒவ்வொரு காரியத்திலும் ஜாக்கிரதை. ஏன்னா எந்த காரியத்துல நம்ம இடம் கொடுப்போம்னு சொல்லி ஒருவன் காத்து கொண்டிருக்கிறான். பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். ஹalleluya. இதே கலாத்தியர் புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம், பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். எப்பொழுது பிசாசு கிரியை செய்ய முடியும்? எப்பொழுது அவன் வேலை செய்ய முடியும்? only when we give the space. ஹalleluya. நான் அவனுக்கு இடம் உண்டாக்கி, ஒரு பஸ்ல நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு சீட்ல நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா, இன்னொருவர் வந்து அந்த சீட்ல உட்காரணும்னா நான் தள்ளி போகணும், நான் அந்த சீட்ல ஸ்பேஸ உண்டாக்கணும். ஏன் வீட்டுக்குள்ள பிசாசு நுழையணும்னா, என் சரீரத்திற்குள்ள பிசாசு நுழையணும்னா, என் சிந்தைக்குள்ள பிசாசு நுழையணும்னா, என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே அவன் கிரியை செய்யும்படி அவன் நுழையணும்னா, நான் அவனுக்கு இடம் உண்டாக்கினால் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும்? அவனால என்ன பண்ண முடியும்? கிரியை செய்ய முடியும். ஹalleluya. பூட்டி இருக்கிற ஒரு கதவை உடைத்து கொண்டு பிசாசுனால உள்ள வரவே முடியாது. ப்ரொடெக்டடா, செக்யூர்டா, இயேசுவுக்குள்ளே கட்டப்பட்டிருக்கிற ஒரு வீட்டை உடைத்து கொண்டு சத்ருவினாலே உள்ளே வந்து எந்த காரியத்தையும் அவனால நடப்பிக்க முடியாது. unless and until I give the space. hallelujah. பூட்டியிருந்த வீட்டுக்குள்ளே உள்ளே நுழைந்து உங்களுக்கு சமாதானம் என்றவர் நம்முடைய தேவன். ஹalleluya. அவர் உயிரோடு எழுந்த பொழுது ரேமா ஷக்கலதரபா பூட்டியிருந்த வீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம் சொல்லி வந்தார். ஹalleluya. அது அவரால தான் செய்ய முடியுமே தவிர, காவல் பண்ணப்பட்ட தேவனாலே நாமத்தினாலே காவல் பண்ணப்பட்ட ஒரு சரீரத்தையோ ஒரு ஆத்மாவையோ ஒரு சிந்தையோ தொடும்படியாய் பிசாசினாலே உள்ள நுழைய முடியாது. unless and until I give the space. நான் இடம் கொடுக்க மட்டும் அவனாலே உள்ள
எல்லாம் வர முடியாது. இடித்து போட்டவைகள் எதையும் கட்டாதபடிக்கு நான் ஜாக்கிரதையா இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? அவனுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஹalleluya. புது சிருஷ்டியாய் வாழும்படியாய் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற நம்ம செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் நம்ம பார்த்த வசனம் தான், எல்லாம் தெரிந்த வசனம் தான். ஆனா அந்த 2 புத்தகங்கள் இருந்து அநேக காரியங்களை தேவ ஆவியானவர் நம்மோடு கூட ஒரு ஒரு ஞாபகப்படுத்துகிற ஒரு ரிமைண்ட் பண்ண விரும்புகிறார். ஹalleluya. கிறிஸ்துவனோடு கூட நம்ம சிலுவையில அறையப்பட்டிருக்கிற கூட்டம் நம்ம. ஹalleluya. அவரோடு கூட ஞானஸ்தானம் எடுத்து அடக்கம் பண்ணப்பட்ட கூட்டம் நம்ம. ஹalleluya. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில அறையப்பட்டிருக்கிற நம்ம யாரு? நம்ம மாம்சத்திலேயே பிழைத்திருக்கிறோம். ஹalleluya. மாம்சத்துல பிழைத்திருக்கிறோம். ஆனா எதற்காக பிழைத்திருக்கிறோம்? தேவனுடைய குமாரனுக்காக மாத்திரமே நம்ம பிழைத்திருக்கிறோம். ஹalleluya. இந்த எண்ணங்கள் எல்லாம், இந்த சிந்தைகள் எல்லாம் இந்த வருடத்திலே நம்ம மனசுக்குள்ள நம்ம பதித்து கொண்டே இருக்கணும். ஹalleluya. முடிந்தா இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க குறிப்பெடுத்து வைத்துக்கொண்டு அப்புறமா நீங்க ஒவ்வொரு வசனமா தியானிங்க. இல்ல அப்படி இல்லைன்னா இந்த எபேசியர் கலாத்தியர் 2 புத்தகத்தை உட்கார்ந்து வரி வரியாய் வார்த்தை வார்த்தையாய் எழுத்து எழுத்தாய் தியானம் பண்ணுங்க. ஹalleluya. those who all want to get transformed, இன்னும் அதிகமாய் நான் புது சிருஷ்டியாய் மாறணும், இன்னும் அதிகமாய் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள வரணும், இன்னும் அதிகமாய் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவளாய் மாறணும், இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்யணும், தேவனுடைய மகிமை என் மூலமாய் வெளிப்படணும்னு சொல்லி யாரெல்லாம் இந்த வருடத்திலே ஹalleluya விருப்பத்தோடு கூட இருக்கிறீங்களோ, இந்த கலாத்தியர் எபேசியர் 2 புத்தகத்தையும் உட்கார்ந்து எழுத்து எழுத்தாய் உட்கார்ந்து தியானிங்க. ஆவியானவர் உங்களோடு கூட அதிகமாய் இடைப்படுவார். ஹalleluya. இங்க இருக்கிற அநேக காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம இன்றைக்கு என்ன பண்ண முடியாது? தியானிக்க முடியாது. ஆனாலும் ஆவியானவர் பேசின ஒரு சில காரியங்களை நம்ம வேகமாய் தியானித்து நம்ம அடுத்த செஷனுக்கு நம்ம கடந்து போக போறோம். ஹalleluya. புது சிருஷ்டியாய் வாழ விரும்புகிற ஒவ்வொருவரும் நம்ம செய்ய வேண்டிய காரியம் கிறிஸ்துவோட கூட சிலுவையிலே அறையப்பட்ட ஒரு நிலைமை பிழைத்திருக்கிறது. ஹalleluya. இந்த உலகத்துல காரை வாங்குறதுக்காக அல்ல, இந்த உலகத்துல ஒரு வீட்டை வாங்குறதுக்காக அல்ல, இந்த உலகத்துல வேற ஒரு ராஜ்யத்தை நமக்காக உருவாக்கி கொள்கிறதுக்காக அல்ல. நீங்களும் நானும் கிறிஸ்துவோட கூட சிலுவையிலே அறையப்பட்ட கூட்டமாய் பிழைத்திருக்கிறது தேவனுடைய குமாரனை மகிமைப்படுத்தும்படியாய் அவருக்காக மாத்திரமே என்ன பண்ணிருக்கிறோம்? நம்ம இங்க பிழைத்திருக்கிறோம். ஹalleluya. 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 நம்ம யாரா? நம்ம சுயாதீனம் உள்ளவர்களாம். மேலான எருசலேமுடைய புத்திரிகளாய் அழைக்கப்பட்டவர்கள். ஓ லேமே ஹெதோனே ஷகதரபா. மேலான எருசலேம் சுயாதீனம் உள்ளவள். அவள் அடிமைத்தனத்திற்கு உட்பட்டவள் அல்ல, அவள் சுயாதீனம் உள்ளவள். ஹalleluya. அவள் சுதந்திரவாளி. அவள் அடிமை கிடையவே கிடையாது. இந்த 2024 வரைக்கும் அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருக்கலாம். குனிந்து முதுகின் மேலே பாரங்களை சுமந்து கொண்டு பிசாசு இன்னும் பாரத்தை ஏத்த ஏத்த முதுக குனிஞ்சு குனிஞ்சு காமித்து கொண்டே இருந்திருக்கலாம். ஹalleluya. ஆனா இன்றைக்கு இந்த வருடத்திலே நம்ம எல்லாவற்றையும் உதறி கீழே தள்ள போகிறோம். எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நிமிர்ந்து நின்று நான் அடிமைத்தனத்துக்கு உரியவள் அல்ல, அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்பட்டவள் அல்ல, நான் மேலான சுயாதீனம் உள்ளவள், சுயாதீனம் உள்ள எருசலேமினுடைய குமாரத்தின் சொல்லி அறிக்கையிட்டு ஜெயம் கொள்ளுகிற ஒரு வருடமா இது இருக்கணும். ஹalleluya. நம்ம யாருன்னு நமக்கு தெரிஞ்சிட்டாலே போதும், நம்முடைய ஆவியில ஒரு பெரிய விடுதலை கடந்து வந்துரும். ஹalleluya. நம்மளுடைய ஆவியில அநேக நேரங்களை நம்ம சோர்ந்து போகிறது, நம்மளுடைய பலவீனப்படுகிறதும் இதெல்லாம் வரும். ஆனா அதெல்லாம் உடைத்து வெளியே வரணும்னா நமக்கு என்ன இருக்கணும்னா இந்த வேத புத்தகத்துல இருக்கிற வார்த்தையினுடைய வெளிப்பாடு. ஹalleluya. அது நமக்கு கிடைக்கும் பொழுது நம்முடைய சிந்தையில ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும், நம்முடைய ஆவியில ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். பாருங்க, அது நம்மளை அடிமைப்படுத்தவே முடியாது. இனி அந்த சத்ருனால எந்த பொய்யும் சொல்லி, எந்த ஒரு மாயமலத்தையும் பண்ணி, எந்த ஒரு பொய்ய காதோரமா சொல்லிக்கிட்டே இருப்பான். நீ பலவீனமானவ, ஜெபிக்க முடியாது, நீ சோர்ந்து போயிட்ட, நீ இதை பண்ண முடியாது, நிறைய சொல்லுவான். போடா அந்த பக்கம் சொல்லிட்டு எழுந்து நின்று நான் சுயாதீனம் உள்ளவள் சொல்லி நம்ம சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுவோம். ஹalleluya. ஹalleluya. இந்த வருடத்திலே கர்த்தர் நம்ம சுயாதீனம் உள்ளவர்களாய் மேலான எருசலேமுடைய மகள்களாய் நம்ம எழும்பத்தக்கதாய் கர்த்தர் விரும்புகிறார். ஹalleluya. மறுபடியும் அந்த அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை நடத்த தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya. எந்த அடிமைத்தனம் உங்களை குனிய வைத்துக் கொண்டிருக்கிறது? எந்த காரியத்தினால ஒடுங்கி போய் வளைஞ்சி போய் இருக்கிறீங்க? ஹalleluya. ஹalleluya. ஆவில அநேகர் இந்த நேரத்துல பார்க்கிற அநேகர் வளைந்து மடிந்து நின்று கொண்டிருக்கிறத ஆவியானவர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் இப்படிப்பட்ட பாரங்களை, இந்த உலகத்தின் பாரங்களை முதுகலை ஏற்றுக்கொண்டு வளைந்து நெளிந்து கிடக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆவியானவர் இந்த நாளிலே உங்களோடு கூட இடைப்படுகிறார். மேலான சுயாதீனம் உள்ளவள் நீ. ஹalleluya. அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாதபடிக்கு அந்த வார்த்தை உன் சிந்தையை விடுதலை ஆக்கட்டும். ஹalleluya. இந்த நாளிலே ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிற காரியம், அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவள் நான் அல்ல
என்ற அந்த வார்த்தையின் வெளிப்பாடிலே உண்டாகிற விடுதலை உங்கள் சிந்தையிலே ஒரு விடுதலையை உண்டாக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya, ஹalleluya. இந்த வருடத்திலே இனி நான் அடிமைத்தன் அந்த சோர்ந்து போய் உட்கார்றது, அந்த பலவீனப்பட்ட ஆவிலே ஒட்டஞ்சு போய் உட்கார்றது நடக்கட்டும், நடக்கட்டும், அதெல்லாம் நடக்கட்டும். பட் அது எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது. நான் எப்பவுமே சொல்ற காரியம் அதுதான். நானும் ஆவேன், நானும் சோர்ந்து போவேன், நானும் பலவீனப்படுவேன். சில நேரங்கள்ல ரொம்ப கடினமான ஆவிக்குரிய ஸ்ட்ரகிள்ஸ்குள்ள போறது உண்டு. ஆனால் அது எந்த அளவிற்கு அது நீடிக்கிறது என்கிறதுதான் நம்முடைய ஆவிக்குரிய சத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. ஹalleluya. அரை நாளா? இல்ல 1/2 மணி நேரமா? இல்ல 1 மணி நேரமா? இல்ல 1 நாளா? இல்ல 1 வாரமா? இல்ல 1 மாசமா? இல்ல அப்படியே மொத்தமா பின்வாங்கி போறதா? அதை அந்த இடத்துல தான் என்ன தெரியுது? நம்முடைய ஆவிக்குரிய சத்துவம், ஆவிக்குரிய பலன் வெளிப்படுகிறது. ஹalleluya. இந்த வருடத்திலே பிரியமானவர்களே, நம்ம தேவனுக்குள்ளே பலனடைந்த ஸ்திரீகளாய் எழுந்திருக்க போகிறோம். ஹalleluya. பலனடைந்த ஸ்திரீகளாய் அவருடைய வல்லமையை தரித்துக் கொண்டு, அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாய் நம்ம எழும்ப போகிறோம். ஹalleluya. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பலனற்றதுமான வெறுமையான உலகத்தின் காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு, இடித்து போட்டவைகளை எதையுமே திரும்பி கட்டாம, அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் மீட்பை பெற்றுக்கொண்ட நம்ம சுதந்திரவாளிகள், அடிமை இல்லை என்பதை நம்முடைய சிந்தையிலே நம்ம அடிக்கடியாய் அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்கணும். ஏதாவது ஒரு காரியம் திரும்பி திரும்பி சிந்தையை ஹாண்ட் பண்ணிட்டே இருக்கா? திரும்பி திரும்பி அதே காரியம் சிந்தைக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்குதா? ஒரு நாளெல்லாம் ஓடுதா? அரை நாளெல்லாம் ஓடுதா? அடுத்த நாளெல்லாம் தொடருதா? வாய திறந்து அறிக்கையிடுங்க, சத்தமா அறிக்கையிடுங்க. எப்படி சொன்னாரு ஏசப்பா? பேதுரு வந்து சொல்றானே, இது உமக்கு நடக்கக்கூடாதே, இது உமக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்றப்ப என்ன சொல்றாரு? அப்பாலே போ சாத்தானே, தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாதபடி தடுக்கிற நீ. யாரு சாத்தானா? பேதுரு. கூடவே இருந்த சீஷன் தானே, கூடவே இருந்த சீஷன் தானே, கூடவே ஒட்டிக்கிட்டே இருந்த ஏசப்பா ஏசப்பான்னு கூடவே வந்தவன் தானே. ஆனாலும் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாய் ஒரு காரியத்தை பேசும்பொழுது ஏசப்பா என்ன சொன்னார்? வாயை தொடர்ந்து சொன்னாரு, அப்பாலே போ சாத்தானே, என் பிதாவின் சித்தத்தை செய்ய முடியாதபடி தடுக்கிறியா நீ? அப்படிதான். ஹalleluya. அப்படி ஏதாவது ஒரு காரியம் சிந்தையில ஓடிக்கொண்டே இருக்குதா? வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க. வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க. நான் அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவள் அல்ல. நான் சுயாதீனம் உள்ளவள். ஹalleluya. நான் சுதந்திரவாளி. ஓ ரப ஷக்கல தரப, சுதந்திரவாளின்னு அறிக்கையிட்டா போதும். அந்த நொடியில அந்த இடத்துல இருந்து ஓடி போவான் அவன். ஹalleluya. அந்த வருடத்திலே அப்படிப்பட்ட ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொண்ட சகோதரிகளாய் நம்ம எழும்ப போகிறோம். ஹalleluya, ஹalleluya. நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் ஆண்டவரு? இதெல்லாம் நம்ம எப்படி செய்ய முடியும்? நம்ம சுய பலத்தினால இதெல்லாம் செஞ்சிட முடியுமா? ஹalleluya. டெய்லி 2 கிளாஸ் பூஸ்டோ, 2 கிளாஸ் ஹார்லிக்ஸோ எக்ஸ்ட்ரா குடிச்சா அந்த பலன் கிடைச்சிருமா? எங்கேருந்து கிடைக்கும் அந்த பலன்? அதற்காகவே நமக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார் யாரு? ஆவியானவர். அந்த சுதந்திரத்தின் அச்சாரமாய் உங்களுக்கும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறவர். நம்ம சுதந்திரவாளினா அந்த பலத்தை நமக்குள்ள ஊற்றுகிறவர். அந்த சுதந்திரத்தின் அச்சாரமாய் உங்கள் மீதும் என் மீதும் வைக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர். ஹalleluya. இந்த வருடத்தின் தொடக்கத்திலிருந்து அடிக்கடியா நான் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் ஆவியானவர் ஒரு வார்த்தையை என் வாயில போட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே, உங்க வல்லமையை கட்டவிழுங்க. ஆண்டவரே, உங்க அபிஷேகத்தை கட்டவிழுங்க. ஊற்றுங்கன்னு போய் இது கட்டவிழ்ங்கன்றது அப்படியே பிரவாகித்து வருகிறது. அப்படியே இடம் கொள்ளாமல் போக மட்டும். ஒரு ஒரு டேம தொறக்கும் பொழுது அந்த டேம்ல இருந்து எப்படி தண்ணி அப்படியே பாஞ்சிட்டு வரும்ல, அப்படியே வெளிய வர்றப்ப எவ்வளவு ஃபோர்ஸ்ல எவ்வளவு ஃபாஸ்ட்ல வரும். அதுதான் என்னது? கட்டவிழ்க்கப்படுது. இந்த வருஷத்தின் முதல்ல இருந்து ஆவியானவர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு காரியம். ஜெப வேலையெல்லாம் இந்த வார்த்தையை தான் ஆவியானவர் வாயில போடுறார். இதுவரை ஆவியானவர் என் மேல ஊற்றுங்கப்பா, என் மேல இறங்கி வாங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா. நிரப்புகிறதெல்லாம் தாண்டி கட்டவிழ்க்கப்பட்டு அப்படியே பிரவாகித்து அப்படியே ஃபோர்ஸா நமக்குள்ள இறங்கி வரும்பொழுது நம்ம வல்லமையா எழுந்திருப்போம். ஹalleluya. இந்த வருடத்திலே அந்த ஆவியானவர் நம் மீதும் உங்கள் மீது என் மீது அச்சாரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர் நம் மீது கட்டவிழ்க்கப்பட போகிற ஒரு வருடம். ஹalleluya. அவருடைய வல்லமையை கட்டவிழ்க்க பாத்திரங்கள் அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். ஐயோ, என்னுடைய வல்லமை நான் கட்டவிழ்க்கணுமே, என்னுடைய மகிமையை நான் கட்டவிழ்க்கணுமே. ஹalleluya. என்னோட அபிஷேகத்தை நான் கட்டவிழ்க்கிற பாத்திரங்கள் எனக்கு வேண்டுமே. ஹalleluya. தன்னை ஒப்பு கொடுக்கிற பாத்திரங்கள், தன்னை அர்ப்பணிக்கிற பாத்திரங்கள், என் மூலம் என்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியா தன்னை தானே ஒப்பு கொடுக்கிற பாத்திரங்கள் எனக்கு வேணுமே. ஓ ரிஷி மரஹதரவா, அந்த அங்கலாய்ப்போடு அவர் அலைந்து கொண்டே இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அந்த வல்லமையை கட்டவிழ்க்க எனக்கு பாத்திரங்கள் வேணும். ஒப்பு கொடுக்கப்பட்ட
பாத்திரங்கள் வேணும். சரண்டர் பண்ணப்பட்ட பாத்திரங்கள் வேணும். இந்த உலகம் என்னுடைய மகிமையை காணத்தக்கதான பாத்திரங்கள் எனக்கு வேண்டும்னு சொல்லி அவர் கட்டவிழ்க்கும்படியாய் அவர் அலைந்து கொண்டே இருக்கிறார். ஹalleluya. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், just we have to say we are available. நான் இருக்கிறேன், நான் அர்ப்பணிக்கிறேன், நான் வர்றேன், மாம்சத்தோடு ரத்தத்தோடு சிந்திக்க மாட்டேன், நீங்க கொடுக்கிற வேலையை நான் செய்வேன். ஹalleluya. ஹalleluya. இந்த நாள்ல கூட காலையில இருந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பலவீனம், உட்கார முடியாத அளவுக்கு ஒரு பலவீனம். ஹalleluya. ஹalleluya. அத்தனை வாய திறந்து அத்தனை ஒரு கொட்டாவி வந்துட்டே இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பலவீனம். ஹalleluya. ஆனாலும் கர்த்தருடைய மகிமை இடைப்படும்படியாய் அந்த பலவீன பாத்திரத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தம்முடைய மகிமையினாலே நிரப்பி அந்த பாத்திரத்தை ஹalleluya அவர் மகிமைப்படுகிறார் அந்த பாத்திரத்தின் மூலமாய். ஹalleluya. All we have to do is just say, I am here Lord, I am here Lord, I am here for you. நான் உங்களுக்காக இங்க இருக்கிறேன், உங்களுக்காக நான் இருக்கிறேன், உங்க வார்த்தையை சொல்ல நான் இருக்கிறேன், நான் அர்ப்பணிக்கிறேன், நான் சரண்டர் பண்றேன், நான் கமிட் பண்றேன். உங்க மகிமையை வெளிப்படுத்துங்கப்பா. அந்த ஆவியின் அச்சாரமானவர் நம் மீது தம்முடைய வல்லமை கட்டவிழ்க்க காத்து கொண்டிருக்கிறார். இந்த வருஷத்துல ஒப்பு கொடுக்குறீங்களா? இன்னும் அதிகமா ஒப்பு கொடுக்குறீங்களா? இன்னும் மகிமையின் பாத்திரமா என்னை பயன்படுத்துங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறீங்களா? ஹalleluya. கர்த்தர் நம் மூலமாய் வெளிப்படுவார். ஓ ரேபேலே ஷக்கதரபா. ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya, ஹalleluya. என்ன அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்திலே நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களை நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நாம் அறியும்படிக்கு, அங்க நீங்கள் அறியும்படிக்குன்னு போட்டிருக்கு, அங்க நான் போடுறேன். பியூலா அறியும்படிக்கு அவர் எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும். ஹalleluya. எப்படி? அவருடைய இத அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்டா படிக்கிறப்ப புரியாது. ஆனா நீங்க டைம் எடுத்து ஒரு வார்த்தையா நீங்க படிச்சு பாருங்க. எப்படியா? தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம், அவருடைய வல்லமையோட மகா மேன்மையான மகத்துவத்தை நம்ம அறியும்படிக்கு நமக்கு என்ன வேணுமா? பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு வேணும். ஹalleluya. அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் வரும்பொழுது என்ன நடக்குது? அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள், ஒரு நிமிஷம் இருங்க. அந்த பிரகாசமுள்ள மனக்கண்களை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்குது? அதுக்கு அடுத்த வார்த்தை இப்படியே சொல்லப்பட்டிருக்குது. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்திற்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. ஹalleluya, ஹalleluya. நேத்து கிளாடிஸ் ஆண்டி சொன்ன மாதிரிதான் ஒரு வார்த்தையை படிச்சப்ப துள்ளி குதிச்சுன்னு சொன்னாங்க இல்லையா? இந்த வார்த்தையை படிச்சப்ப இந்த வார்த்தையோட ஒரு வெளிப்பாடு, இந்த வார்த்தையிலிருந்து கிடைக்கிற அந்த வல்லமை என்னை தொட்டப்ப நான் கூட அப்படிதான் ஆவியில ரொம்ப களி கூர்ந்து கொண்டிருந்தேன். எப்போது படிக்கிற வசனம் தான். ஆனா ஆவியானவர் இடைப்பட்டு படிக்கும் பொழுது என்ன ஒரு காரியம் என் சிந்தையில தோணுச்சுன்னா, அதை திரும்ப திரும்ப நான் படித்துக் கொண்டே இருந்தேன். அது ஆங்கிலத்தை அவ்வளவு அழகா போட்டிருப்பாருங்க. above all the principalities, all the powers, all the dominions, all the might, all the names, இது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு நாமம் ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த எல்லா பேருக்கும் மேலான ஒரு பேரை ஒருத்தர் சுதந்திரித்துக் கொண்டார். அவர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஒரே ஒரு காரியத்தை தான் நான் யோசிச்சேன். என் வாழ்க்கையில நிறைய சத்ரு சரிய காரியங்களை கொண்டு வந்து போராடுறான். என் சரீரத்துல போராடுறான், என் சிந்தையில போராடுறான், இல்ல என் குடும்பத்துல போராடுறான், என் அப்பா அம்மா சரீரத்துல போராடுறான், இல்ல என் எதிர்காலத்துல போராடுறான். இப்படி எத்தனை விதத்துல அவன் போராடலாம், எத்தனை ஃபார்ம்ஸ்ல போராடலாம், எத்தனை பேர்ல வேணா அலையலாம். இப்படி எத்தனை பேர்ல அவன் அலைஞ்சாலும், எவ்வளவு வல்லமை உடையவனா இருந்தாலும், எத்தனை அதிகாரத்தை பெற்றிருந்தாலும், என்ன எவ்வளோ வேணாலும் அவன் பெரிய ஆளா இருந்துட்டு போட்டோம். அவன் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் இவர் என்ன பண்ணாரா? அவனுடைய எல்லா பேருக்கும் மேலான நாமத்தை இவர் தரித்து கொண்டாரா. ஹalleluya ரஷலதரபா. எப்படிப்பட்ட ஒரு வல்லமை அல்லது, எப்படிப்பட்ட ஒரு வல்லமை. அப்புறம் எப்படி நம்ம அடிமைத்தனத்துக்குள்ள வாழ முடியும்? இயேசு கிறிஸ்து என்னுடைய தேவன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வாயை திறந்தாலே ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, உட்காந்தா ஏசப்பா, நின்னா ஏசப்பா, எப்பொழுதும் ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். இப்படி எல்லாம் ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிக்கொண்டே இருக்கிற நாம அந்த இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினுடைய வல்லமைய மகத்துவத்தை நம்ம அறிந்திருக்கிறோமா? இந்த உலகத்துல எத்தனையோ அதிகாரம் உண்டா, எல்லா துறைத்தனம் உண்டா, அதிகாரம் உண்டா, வல்லமை உண்டா, கர்த்தத்துவம் உண்டா,
இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருடைய நாமம். அப்ப எத்தனை நாமம் என்னுடைய வாழ்க்கையில கிரியை செஞ்சாலும், என்னோட ஆசீர்வாதத்தை தடுத்து வைத்திருந்தாலும், என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில முடக்கி வைத்திருந்தாலும், என் எதிர்காலத்தை முடக்கி வைத்திருந்தாலும், அப்ப அது எத்தனை வல்லமை போராடி கொண்டிருந்தாலும், இயேசு என்கிற ஒரு நாமத்தின் வல்லமையால் அந்த எல்லா நாமத்தையும் என்னால என்ன பண்ண முடியும்? மேற்கொள்ள முடியும் தானே? ஹalleluya. ஹalleluya. அந்த வெளிப்பாடோட கூட இந்த வார்த்தையை அறிக்கையிட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும்? பிசாசு ஹalleluya. அவன் எவ்வளோ பெரிய வல்லமையா இருக்கட்டும், என்ன அதிகாரத்தை உடையவனா இருக்கட்டும், அவன் தான் வேலையை செய்ய முடியாதபடிக்கு என்ன பண்ணுவான்? நம்மளை விட்டு ஓடி போவான். ஹalleluya. இந்த வருடத்திலே வேத வார்த்தைகளுடைய ஹalleluya அதுல இருக்கிற வல்லமைய மகத்துவத்தை உணர்ந்து கொண்டவர்களா, உணர்ந்து கொள்ளத்தக்கதான பிரகாசம் உள்ள மனக்கண்களை கர்த்தர் நமக்கு தரட்டும். ஹalleluya. ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. அப்பா இந்த வேத வார்த்தைகளை நான் படிக்கும் பொழுது அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்களை எனக்கு கொடுங்கப்பா. அந்த வார்த்தையின் வல்லமைய நான் புரிஞ்சு 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 நான் ஜெபிக்கும் பொழுது, நான் அறிக்கை இடும் பொழுது, ஹalleluya அப்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அவருடைய வல்லமை கட்டவிழ்க்கப்படும். ஹalleluya. எல்லா சத்துனுடைய கிரியைகளும் நம்ம வாழ்க்கையை விட்டு அகன்று போகும். ஆமென். ஹalleluya. நாளை ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்கள், ஏதோ வேற புத்தகத்தை எடுத்தோம் படிச்சோம் அப்படி இல்ல. ஹalleluya. இந்த பிரகாசம் உள்ள மனக்கண்களை கர்த்தர் நமக்கு தந்தருளுவாராக. அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்களை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கும்? அந்த வேத வார்த்தையின் மகத்துவங்களை நம்ம அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு ஜெபிக்க தொடங்கும் பொழுது அந்த வார்த்தையின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். ஹalleluya. தொடர்ந்து இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நம்ம எதற்காக படைக்கப்பட்டவர்களாம்? ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டோம். அல்லது இந்த புதிய இப்ப நம்ம பார்த்து கொண்டு வருகிறது எல்லாமே என்னன்னா புது சிருஷ்டியின் காரியங்கள். ஒரு புது சிருஷ்டி எப்படிப்பட்ட வல்லமையுடையதா இருப்பான் அந்த மனுஷன். அந்த புது சிருஷ்டி, அந்த நியூ கிரியேஷன், பழையவைகளை ஒழித்து விட்டவனாய், அடிமைத்தனத்துக்கு நுகத்திற்கு உட்படாதவனாய், வல்லமையை தரித்து கொண்டவனாய், ஆவி என்னும் அச்சாரத்தை பெற்றவனாய், இப்படி அநேக காரியங்களை பெற்றுக்கொண்டவனா அந்த புதிய சிருஷ்டி. அல்லது அதே புதிய சிருஷ்டி எதற்காக எதற்காக கர்த்தர் உருவாக்குகிறார்? நற்கிரியைகளை செய்யத்தக்கதாய் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நீங்களும் நானும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வருடத்துல இன்னும் அநேக நற்கிரியைகளை, அவருடைய ராஜ்யத்துக்கான நற்கிரியைகளை, ஜனங்கள் நடுவிலே நற்கிரியைகளை செய்யத்தக்கதான பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. ஹalleluya. ஹalleluya. இன்னும் நேரம் ஆகுறதுனால நான் வேகமா சொல்லிட்டு போறேன். அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன்ல நம்ம என்ன பண்ணணுமா? வல்லமையாய் பலப்படணும். இதுதான் நான் முதல்லயே சொன்னேன். எப்படி அந்த பலன் கிடைக்கும் நமக்கு? எப்படி அந்த பலன் கிடைக்கும்? ஏதோ உலகத்துல இருக்கிற ஏதோ ஒரு காரியம்னா என்ன பண்ணலாம்? போய் 4 எக்சர்சைஸ பண்ணலாம். இல்ல டயட் எடுக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ரென்த் எப்படியாவது கிரியேட் பண்ணலாம். நான் கர்த்தருடைய காரியத்துல சத்துவத்தையும், வல்லமையும் பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு தேர் இஸ் நோ ஷார்ட் கட் அட் ஆல். வேற எந்த ஷார்ட் கட்டும் கிடையாது. ஒரே ஒருவர் தான். ஆவியானவர் ஒருவராலே மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும்? அந்த உள்ளான மனுஷனிலே வல்லமையும், சத்துவத்தையும், பலத்தையும் கொடுக்க முடியும். விடாதீங்க. அவர பிடித்துக் கொள்ளுங்க. ஆவியானவர பிடித்துக் கொள்ளுங்க. பிடித்துக்கொண்டு விடாதீங்க. அவர தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருங்க. அவர தொந்தரவு பண்ணிட்டே இருங்க. அவர பிடிச்சுக்கிட்டு. எனக்கு போதல, எனக்கு போதல. எனக்கு போதல ஏசப்பா. இன்னும் ஊற்றுங்க. ஆவியானவரே எனக்கு போதல. இன்னும் ஊற்றுங்க. இன்னும் ஊற்றுங்க. இன்னும் கட்ட விழுங்க. எனக்கு பத்தல. எனக்கு இந்த அபிஷேகம் பத்தல. இந்த அனாயிண்டிங்க வச்சு என்னால இன்னும் உங்களுக்கு மகிமையா எதுவும் செய்ய முடியல. இன்னும் அதிகமா ஊற்றுங்கப்பா. இன்னும் அதிகமா ஊற்றுங்கப்பா. அப்படின்னு சொல்லி நம்ம அவரிடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது, அந்த ஆவியானுடைய வல்லமை நம் மீது ஊற்றப்படும் பொழுது, அவருக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம உள்ளான மனுஷனே பலப்பட்டவர்களாய் அநேக காரியங்களை செய்கிறவர்களாய் நம்ம மாறுவோம். ஹalleluya. ஒரு வார்த்தையோடு ஒரு வார்த்தைக்கு கனெக்ஷன் இல்ல. அப்படியெல்லாம் தேடாதீங்க. இது அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கம் இல்ல. இந்த 2 புத்தகத்திலிருந்து ஆவியானவர் வெளிப்படுத்தின ஒவ்வொரு காரியத்தையுமே இந்த நாள்ல ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. நீங்க கண்டிப்பா நேரம் கிடைக்கும்போது இந்த 2 புத்தகத்த மெடிடேட் பண்ணுங்க. ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய பலன உங்களுடைய ஆவியில நீங்க பெற்றுக்கொள்றத உணர முடியும். ஹalleluya. அடுத்த காரியத்த நம்ம பார்க்கும் பொழுது நம்ம யாரு? அவராலே அவருடைய சரீரத்தினுடைய அங்கங்களாய் நம்ம இருக்கிறோம். பாடி ஆஃப் கிரைஸ்ட். பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல நம்ம யாரா இருக்கிறோம்? மெம்பர்ஸா இருக்கிறோம். நம்ம அவயவங்களா இருக்கிறோம். அப்படிப்பட்ட அவயவங்களா இருக்கிற நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? முக்கியமா ஒரு காரியம் இருக்கு இல்லையா? பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில இந்த வருஷத்துல என்ன ஆகட்டும்? இன்னும் அதிக அதிகமாய் அந்த பரிசுத்தத்தை நாடுவோம். இன்னும் அதிகமாய் அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளுவோம். ஹalleluya. ஹalleluya. காரியம். அடுத்த காரியத்தை நம்ம பார்க்கும்பொழுது இந்த எபேசியர் 5வது அதிகாரத்துல 1வது வசனம்.
இது ஆங்கிலத்துல ரொம்ப அழகா கொடுக்கப்பட்டிருந்ததுங்க. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி நம்ம யார நம்ம தேவனை தானே பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். பிரியமான பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்களாம், தேவனை பின்பற்றுவாங்க. அவருடைய பிரியமான பிள்ளைகள் வேற எதையும் பின்பற்ற மாட்டாங்க. ஆங்கிலத்துல அவ்வளவு அழகா கொடுத்திருந்து. பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட். இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட். இமிட்டேட்டர்ஸ்னா யாரு? அப்படியே காப்பி பண்றது. அப்படியே இப்ப என் கூட ஒருத்தர் பழகிட்டே இருக்காங்கன்னா, என் வார்த்தை அவங்களுக்கு காப்பி ஆயிடும். என் ஸ்டைல் அவங்களுக்கு காப்பி ஆயிடும். என்னோட மாடுலேஷன் அவங்களுக்கு காப்பி ஆயிடும். நான் பேசுற வார்த்தைகள்லாம் அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சுருவாங்க. நான் எதெல்லாம் செய்யறேனோ, எதெல்லாம் அவங்களை இன்ஸ்பயர் பண்ணுதோ, அதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க? செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. தட் இஸ் வாட் இஸ் கால்ட் இமிட்டேட்டிங். அப்ப நான் என்ன சொல்லுவேன்? இன்னும் நீ என்ன மாதிரியே பண்ற? இன்னும் நான் பேசுற வார்த்தையை நீ பேசுற? என்ன நீ நான் செய்யற காரியத்துல நீயும் செய்யற? இன்னும் நீ என் ஸ்டைலே ஃபாலோ பண்ற? ஏன் மாடுலேஷனை ஃபாலோ பண்ற? வாட் தேர் டூயிங், என்ன இமிட்டேட் பண்றாங்க, என்ன மாதிரியே செய்ய முயற்சி பண்றாங்க. அது போல நீங்களும் நானும் எப்படி மாறணுமா, அவருக்கு பிரியமான பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை இமிட்டேட் பண்ண தொடங்கணுமா. அவருடைய குணாதிசயங்களை அவரை உலகம் இப்ப இயேசு கிறிஸ்துவ பார்க்கல. நீங்களும் நானும் இந்த வேத புத்தகத்தின் வழியா இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டோம். அவர் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தினதாலே நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியல. எவ்வளவு அதுவும் இந்த கடைசி காலங்கள பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஆண்டவர மார்க் பண்ண முடியுமோ, அவர தூஷிக்க முடியுமோ, அவர பரிகாசம் பண்ண முடியுமோ, அவ்வளவு பரிகாசம். இன்டர்நெட்ட தொறந்தீங்கன்னா, ஏசப்பாவ அவ்ளோ பரிகாசம் பண்றாங்க. இப்படிப்பட்ட கடைசி காலத்துல we have to be the imitators of God. இயேசு யாருன்னா இந்த உலகத்துக்கு தெரியலங்க. அவன் வாயில வரத இஷ்டத்துக்கு பேசுறான். சிலுவையில தொங்குனாரு, அவரால இறங்கி வர முடியலன்றான். ஒரு கூட்டம் என்ன சொல்லுது? அவர் தேவ தூதர் தான். அவர் சாதாரண ஒரு தேவ தூதர் தான். கடவுள் இல்லன்னுது. இன்னொருத்தன் புத்தன், இயேசு, காந்தின்னு மனுஷரோட அவரை ஈக்குவல் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து எத்தனை மகத்துவமானவர் என்பது இந்த உலகத்துக்கு தெரியல. இந்த உலகத்தின் கண்கள் குருடாய் கிடக்குது. ஆனால் அவர் தேர்ந்தெடுத்த, அவர் சூஸ் பண்ண நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா? we have to be the imitators of God. தேவனை, இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகிற இமிட்டேட்டர்ஸ், அவருடைய சாயலை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளா, பிரியமான அவருடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்கணும்னு சொல்லி ஆவியானவர் எதிர்பார்க்கிற இந்த புதிய வருடத்திலே வாட் மேட்டர்ஸ், எது முக்கியமான காரியம்? புது சிருஷ்டியே காரியம். வாட் மேட்டர்ஸ் இஸ் ஒன்லி த நியூ கிரியேஷன். இந்த உலகத்துல நீ என்ன சேர்த்த? உன்னோட ஜெபத்துக்கு எத்தனை பதில் வந்தது? எத்தனை ஜெப குறிப்புக்கு பதில் வந்தது? இதெல்லாம் நமக்கு தேவைதான். நான் இல்லைன்னு ஒரு நாளும் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் இல்லைன்னா நமக்கு நிம்மதி இருக்காது. நம்மளால ஜெபிக்க முடியாது. அதெல்லாம் நமக்கு கண்டிப்பா தேவை. பட் அதெல்லாம் தாண்டி அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த வருடத்திலே கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் புது சிருஷ்டியே காரியம். வாட் மேட்டர்ஸ் இஸ் ஒன்லி த நியூ கிரியேஷன். இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காடா நம்ம மாறணும். ஹல்லேலூயா. நம்ம பார்க்கிறவர்கள் எத்தனையோ சில பேர் சொல்லுவாங்களா, அவங்க கிறிஸ்டியன்ஸ், அவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க கிறிஸ்டியன்ஸ், அவங்க அதை செய்ய மாட்டாங்க. ஒரு கிறிஸ்டியனா இருந்து போய் சொல்றியே, ஒரு கிறிஸ்டியனா இருந்து இப்படி பண்ணலாமா? டெய்லி நியூஸ்ல ஆயிரத்தெட்டு பிரச்சனை நியூஸ்ல வரும். எத்தனையோ பேர் களவாடி இருப்பான், எத்தனையோ பேர் விபச்சாரம் பண்ணிருப்பான், எத்தனையோ காரியம் வரும் டிவில. ஆனா ஒரு கிறிஸ்தவன் ஏதாவது ஒரு பிரச்சனையில, ஏதாவது ஒரு காரியத்துல வரும்போது, ஒரு கிறிஸ்டியனா இருந்து இப்படி பண்றான் பாரு, ஒரு பாஸ்டர் இப்படி பண்றாங்க பாரு, இதை யார் சொல்லுவாங்க? புறஜாதியாரே சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்கள் சொன்னா பரவாயில்ல. எப்படி ஒரு பாஸ்டர் இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு நம்மிடத்துல கேட்கிற புறஜாதியார்கள் அநேகம் உண்டு. அப்ப கிறிஸ்தவர்கள் இதை செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி உலகமே சில விஷயங்களை அறிந்திருக்குது. கிறிஸ்தவர்கள் இப்படி பண்ண மாட்டாங்க, கிறிஸ்தவர்கள் இதை செய்ய மாட்டாங்க. அப்ப நீங்களும் நானும் இந்த வருடத்துல எப்படியா இருக்கணும்? மோர் ஆஃப் இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட். ஹalleluya. சகோதரிகள், ஸ்திரீகளா இருக்கிற நம்ம குடும்பத்திற்குள்ள let us be the imitators of God. கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டவர்களா, அதிகமாய் பேசாதவர்களாய், இன்னும் இன்னும் ஆண்டவருக்குள்ள எத்தனை காரியங்கள் இருக்குதோ அதெல்லாம் தரித்து கொண்டவர்களா முயற்சி வாழ ஒவ்வொரு 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 காரியத்துல அந்த டிரான்ஸ்பர்மேஷனை நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்ம அந்த டிரான்ஸ்பர்மேஷனை ட்ரை பண்ணுவோம். அதிகமாய் முயற்சி செய்வோம். ஆவியானவர் அதற்கு தக்கதான வல்லமையை நமக்கு கொடுப்பாராக. ஹalleluya. ஹalleluya. நேரம் போயிட்டே இருக்கு. நான் முடிக்கிறேன். கடைசியா நம்ம பார்க்கும்போது 5வது அதிகாரத்துல இன்னும் நிறைய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். ஆகையால் தூங்குகிற நீங்கள் என்ன பண்ணுமா? விழித்துக் கொள்ளணும். 5வது அதிகாரத்திலே 14வது வசனத்துல எப்படியா கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு. அந்த அந்தகார புத்தியிலே அந்தகாரப்பட்டவர்களாய் நம்ம இருக்கக்கூடாது. வீணான சிந்தைகளுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது.
இப்படி அநேக காரியங்கள் இருக்குது. ஹalleluya. நம்ம சிந்தையிலும் நம்ம புத்தியிலும் அது எப்படி நம்ம ஜெபிக்கிறப்ப என் வாழ்க்கைக்குள்ள இருக்க இருள் விலகட்டும், அந்தகாரம் விலகட்டும் இப்படிலாம் சொல்லும். ஆனா இந்த புத்தகத்துல படிக்கும்போது எபேசுல கொடுக்கப்பட்டிருக்குது அந்தகாரப்பட்ட புத்தியாம். புத்தி அந்தகாரப்பட முடியுமா? ஆனா கொடுக்கப்பட்டிருக்கு. அந்தகாரப்பட்ட புத்தியிலே ஹalleluya தேவன் வெளிச்சத்தை கொடுக்கட்டும். இந்த வருஷத்துல எந்த ஒரு அந்தகாரமும் நம்முடைய புத்தியில இருக்கக்கூடாது. நம்ம சிந்தையில இருக்கக்கூடாது. ஆகையினாலே நம்ம என்ன பண்ணணுமா? ஆவியின் கனிகளை கொடுக்கிறவர்களாய் நம்ம மாறணும். வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கணும். கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். கடைசியா சொல்லப்படுகிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். இதுவரைக்கும் என்ன பண்ணிருக்கலாம்? நம்ம ஒருவேளை தூங்கி கொண்டிருக்கிறவர்களை போல நம்ம இருந்திருக்கலாம். ஹalleluya. வருவதும் போவதுமாய் ஏதோ ஒரு ஜெப குறிப்பை கொடுப்பதுமாய் அப்படி நம்ம வாழ்ந்திருக்கலாம். இவ்வளவுதான் என்னுடைய கிறிஸ்டியன் லைஃப் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் ஹalleluya. மரித்தோரை விட்டு எழுந்திரு. தூக்கத்தை விட்டு எழுந்திரு. நான் உன்னை பிரகாசிக்க பண்ணும்படியாய் தூக்கத்தை விட்டு எழுந்திரு. ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் எப்படியா? ஞானமற்றவர்களைப் போல நம்ம நடக்காதபடிக்கு ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். ஹalleluya. இந்த ஒரு வார்த்தையோடு நான் சொல்லி முடிக்கிறேன். இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. ஆனாலும் நேரம் இல்லாததுனாலே நான் சொல்லி முடிக்கிறேன். ஹalleluya. ஞானம் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க? காலத்தை பிரயோஜனப்படுத்துவாங்க. ஞானமற்றவங்க என்ன பண்ணுவாங்க? காலத்தை விரயம் பண்ணுவாங்க. ஹalleluya. இந்த வருடத்திலே அந்த புது சிருஷ்டிக்குள்ளே இன்னும் அதிகமா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள நடக்கணும்னு சொல்லி விரும்புகிற நம்ம என்ன பண்ண போறோம்? தூக்கத்தை விட்டு எழும்புகிறவர்களாய் முதலாவது இருக்க போகிறோம். எந்தெந்த காரியத்துல எல்லாம் கர்த்தருடைய காரியத்துல நம்ம தூங்கி கொண்டிருக்கிறோமோ ஹalleluya. ஜெப நேரத்தை அதிகப்படுத்துவோம். வேத வாசிப்பு நேரத்தை அதிகப்படுத்துவோம். இதெல்லாமே நீங்க எல்லாருமே இதெல்லாம் முடிவு பண்ணிருப்போம். நம்ம வருஷ ஆரம்பத்துல நம்ம எல்லாருமே முடிவு பண்ணிருப்போம். நான் இன்னும் அதிகமா ஜெபிக்கணும். நான் இன்னும் அதிகமா வேதத்தை வாசிக்கணும். இதெல்லாம் முடிவு பண்ணிருப்போம். ஆனா அதெல்லாம் முடிவோடு நின்று விடாமல் செயலிலே மாற்றுவோம். ஹalleluya. ஹalleluya. வெறும் முடிவுகளா மாத்திரம் இல்லாம நான் செய்யணும்னு நினைக்கிறேன். செய்யணும்னு நினைச்சேன்னு சொல்லி வருஷ கடைசியில வழக்கம் போல வருத்தப்படுற அந்த நிலைமையில இல்லாதபடிக்கு இந்த வருடத்திலே எடுத்த முடிவுகளை செயல்படுத்துகிறவர்களாய் காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறவர்களாய் ஹalleluya நீங்களும் நானும் இருப்போம். ஹalleluya. அந்த 6வது அதிகாரத்திலே கடைசியாக கொடுக்கப்பட்டிருக்குது. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தில என்ன பண்ணுங்க? பலப்படுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தைகள் 6வது அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தில என்ன பண்ணும்? கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படும். இன்னும் அதிகமா இது எல்லாமே எதுவுமே உங்ககிட்ட இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது. ஆனா இந்த வருஷத்துல இன்னும் அதிகமாய் நம்ம என்ன பண்ண போறோம்? அவருடைய சத்துவத்துல அதிகமாய் நம்ம பலப்பட போறோம். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் இன்னும் அதிகமாய் பலப்படுகிற ஒரு வருடமாய் ஹalleluya. ஒவ்வொரு நாளும் அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு தேவனுக்காய் ஒரு சேனையாய் நிற்கிறவர்களாய் மாறும். ஹalleluya. சகோதரிகளுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சகோதரர்களை காட்டிலும் சகோதரிகளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி குடும்பத்துல. ஒரு குடும்பத்துல ஒரு சகோதரி ஜெபிக்கிற ஒரு ஸ்திரீயாய், ஒரு வல்லமை பொருந்த ஒரு ஸ்திரீயாய், ஒரு யுத்த வீராங்கனை போல ஜெபிக்கிற ஹalleluya ஒரு ஸ்திரீயா இருந்தா அந்த குடும்பத்தை சத்ரு தொடுகிறது அவ்வளவு லேசான காரியம் இல்ல. ஹalleluya. பி த ப்ரொடெக்டர் ஆஃப் யுவர் ஹோல் ஃபேமிலி. நீங்க நான் சில நேரத்துல இமேஜின் பண்ணுவேன். இப்பெல்லாம் இமேஜின் பண்ணி பார்ப்பேன். பிசாசு வர மாதிரியும் என் குடும்பம் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரியும் நடுவுல நான் நின்று அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நின்று அவன் என் குடும்பத்திற்கு விரோதமா எய்கிற காரியங்களை தடுத்து நிறுத்துகிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில கர்த்தர் என்னை நிற்க வைத்திருக்கிறதை அநேக நேரத்திலே நான் சிந்தித்து பார்த்தது உண்டு. ஹalleluya. என்னோட குடும்பத்துல கர்த்தர் என்னை அந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு நபரை தேவன் வைத்திருக்கிறார். சகோதரிகளா இருக்கிற ஸ்திரீகளா இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பத்திலே அந்த ஸ்தானத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹalleluya. ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை எடுத்து கர்த்தர் இந்த வருடத்துல இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு தருவாரு. ஒரு ஆறுதல் படுத்துவாரு. இப்படிலாம் பேசலாம். இதுல சொல்லலாம். ஹalleluya. அது நமக்கு தேவைதான். அந்த ஆறுதலும் அந்த ஆதரவும் நமக்கு தேவைதான். ஹalleluya. ஆனால் நம்ம வல்லமை உள்ளவர்களாய் கர்த்தருடைய பலத்தை தரித்து கொண்டவர்களாய் ஜெபிக்கிற ஸ்திரீகளாய் குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்ணுகிற ஸ்திரீகளாய் நம்ம எழும்பும் பொழுது ஹalleluya இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள். பின்பு இவைகள் எல்லாம் என்னது? எல்லாமே அந்த இவைகள் எல்லாம்ன்றதுக்குள்ள எல்லாமே இந்த பூமிக்குரியது எல்லாமே பிள்ளைகளுக்குரியது, கணவருக்குரியது, குடும்பத்திற்குரியது, நம்முடைய ஊழியத்துக்குரியது எல்லாமே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடும். ஃபர்ஸ்ட் இந்த நான் அதிகமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட போகிறேன்.
நான் சத்துவம் பெற்றவளாய் எழும்ப போகிறேன். நான் சுயாதீனம் உள்ளவளாய் எழும்பி என்னுடைய அதிகாரங்களை கையில எடுக்க போகிறேன். நான் குனிந்து வளைந்து ஒடுங்கி கிடக்கிற அந்த ஸ்திரீயாய் நான் இருக்க மாட்டேன். ஹalleluya அப்படின்னு சொல்லி இன்னும் அந்த சத்துவத்திலே அந்த புதிய சிருஷ்டியை தரித்துக் கொண்டு பழைய மனுஷனை கழித்து போட்டு அந்த புதிய சிருஷ்டியை தரித்துக் கொண்டவர்களாய் நம்ம எழும்பும் பொழுது இன்னும் கர்த்தருக்கான அதிகமான அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாய் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். அதோடு கூட அதோடு கூட சேர்த்து இந்த உலகத்தின் காரியங்களையும் தேவன் நமக்கு கொடுக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya. இந்த நாளிலே நம்ம ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். தேவ ஆவியானவர் யாரோடெல்லாம் இடைப்பட்டு இருக்கிறாரோ ஹalleluya ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. ஹalleluya. உங்க வல்லமைய என்னுடைய வாழ்க்கையில கட்ட விழுங்கப்பா. என்னுடைய சிந்தையில, என்னுடைய வாழ்க்கையில, என்னோட செயல்கள்ல, என்னோட ஊழியத்துல அது கட்டவிழ்க்கப்படணும். ஹalleluya. என்னுடைய கைகளின் வழியாய் அந்த வல்லமை இந்த உலகத்துக்குள்ளே கடந்து செல்லணும். ஹalleluya. நான் கைகளை உயர்த்தி பரலோகத்திற்கு நேராக ஜெபிக்கும் பொழுது என்னுடைய கைகள்ல இருந்து அந்த வல்லமை புறப்பட்டு இந்த பூமியிலே வாழுகிற ஜனங்கள் இயேசுவின் மகிமையை இந்த அற்பமான பாத்திரமாகிய என் வழியா இந்த உலகம் காணணும். ஹalleluya. ஹalleluya. கடந்த வருடம் இருந்ததை போல அல்ல. கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு அல்ல. இன்னும் 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 அப்பா. ஹalleluya. ஹalleluya. எப்படி தெரியுமா? எப்படி நான் யோசிக்கிறேன், என்னோட சிந்தையில நான் எப்படி பார்க்கிறேன்னா, ஒவ்வொரு சகோதரிகளும் வாழுகிற அந்த ஒவ்வொரு பகுதியிலுமே அந்த பவுண்டரிஸ்குள்ள கூட பிசாசு கிரியை செய்ய முடியாத அளவிற்கு இந்த இடத்துல அந்த வீட்ல ஒரு ஜெபிக்கிறவ இருக்கிறா. அந்த டைரக்ஷனுக்கே நம்ம போக முடியாதுன்னு சொல்லி பிசாசும் அவனுடைய சேனையும் பயந்து நடுங்கத்தக்கதான ஒரு வல்லமை பெற்ற சகோதரிகளா நம்ம ஒவ்வொருவரும் எழும்பணும். ஹalleluya. இதெல்லாம் ஏதோ ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சோ இல்ல ஒரு நியூ இயருக்காக பேசுற ஒரு எமோஷனல் ஸ்பீச்சோ கிடையாது. ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவர் புது சிருஷ்டியே காரியம். ஹalleluya. புது சிருஷ்டியே காரியம். நீ எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுற, நீ எந்த அளவுக்கு அந்த புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுகிற, நீ எந்த அளவுக்கு அந்த கர்த்தரையும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படுற, எந்த அளவுக்கு நீ சுயாதீனம் உள்ளவளாய் அதிகாரம் உள்ளவளாய் மாறுகிற. ஹalleluya. அததான் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பரிசுத்த தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. லேபே ரெஹுதுன் நமஹத நம்ம ஷபலா ஹதரிம் மஹதரபா. ஹalleluya. அப்பா நாங்க ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே இந்த நேரத்திலே உம்முடைய வல்லமை எங்கள் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா.